அரசியலை பற்றி என்ன சொல்லுங்க? விஜய் வந்தால் நல்லா இருக்கும். தருமபுரி. நான் அஜித் ஃபேனு. சரி, விஜயோட அரசியலை எப்படி பார்க்குறேன்? விஜயோட அரசியல் மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். மாற்றத்துக்காக விஜய் மக்களுக்கு உதவி செய்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அஜித் கூட ஒரு ஆள் கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கிறாங்க. அப்படியா? அஜித்தும் விஜய் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்போ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதா? ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க போட வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்க போட வாய்ப்பு இல்லை. சரி, நீ விஜய் உங்களுக்கு இனி போட்டியா இல்லையே, அரசியலுக்கு வந்ததை பற்றி என்ன நினைக்கிறேன்? மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், மாற்றத்துக்காக அவர் வந்திருக்காரு. அதை விஜய் பண்ணுவாரே நம்புகிறேன். நான் நம்புகிறேன். இல்லை, நீங்கள் ரசிகராக இருந்திருக்கீங்க. ஆமாம். அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்படும்போது என்ன நினச்சிங்க? இல்லை பேசாமல் நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு? அப்படியெல்லாம் தோணலை. அவர் அரசியலுக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். சினிமாவில் இருக்கும்போது அவர் நீங்கள் அவர் ஆதரிச்சுட்டு அதே மாதிரி அரசியல் ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக ஆதரிப்போம். யாரு கூட கூட்டணி வச்சுக்கிறீங்க? அதாவது என் தலைவர், அதாவது என் விஜய் கூட்டணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க? தனியாக தான் வரணும். யாரோட கூட்டணிங்கிறது வேண்டாம். வேணாம். உங்களுக்கு விஜய் கிட்ட பிடிச்ச படம் எது? கில்லி படமே பிடிக்கும். எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க? அது 20 தடவைக்கு மேலே பார்த்துருப்போம். ஆமாண்ணா, வரவேற்கிறேண்ணா. அது தேவையான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? தேவைதாண்ணா. நிறைய பேர் சொல்கிறாங்க, எதுக்கு இது தேவையில்லாத விஷயம், பேசாமல் நடிச்சுட்டே பேசாமல் போயிடலாமே அப்படின்னு. அவர் வரணும்னு விருப்பப்படுறாரு, வரட்டும். எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் யார் ஃபேன்ல? நான் எல்லாரோட ஃபேனு தானே. நான் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னா? போடிண்ணா, தேனியிலேருந்து வரோம். இது நீங்கள் எப்படிண்ணா பார்க்குறீங்க? ஒருவேளை யார் கூட கூட்டணி விஜய் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தனியாக நின்றாலும் நல்லா தானே இருக்குண்ணா. தனியாக தான் நிற்கிறோம். அவர்கிட்ட கேளுங்க, அவர் எல்லாமே கரெக்டாக. பிடிச்சிருக்குங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? படம் பண்ணவே மாட்டேங்கிட்டாரு, அது எப்படி இருக்கு அந்த விஷயம்? அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, படம் பண்ண இது இல்லைன்னது. ஆனால் அரசியலுக்கு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா மக்களோட மனசில் நிறையா இடம் பிடிச்சிருக்காரு. அதனால் அவர் வெற்றி பெறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடிகராக தனியாக விஜய் படங்களுக்கே அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். அரசியலில் இந்த அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகள் அவங்கள சாதாரணமாக விஜய் விட்டுருவாங்களா? கண்டிப்பாக அந்த எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பு மீறி தளபதி வருவார்னு நம்புறீங்க? நம்புகிறோம், கண்டிப்பாக நம்புகிறோம். வெற்றி பெறுவார். தேங்க்யூ. இப்போ விஜயோட அரசியலை எப்படி பார்க்குறீங்க? அவர் வர்றது செய்கிறது நல்லது ஒரு விஷயம். அதாவது அவர் செல்ஃபிஷாக எதுக்கு வரல, அது வரும் பொது நலத்துக்காண்டி தான் வர்றாரு. அவரோட சுய தொழிலை விட்டுட்டு செஞ்சுட்டு மக்களுக்காண்டி என்ன செய்யணும்ட்டு அது நோக்கத்தோடு வந்திருக்காரு. ஒரு நல்லது நடக்கும் நம்பி எல்லாரும் ஓட்டு போடலாம், செய்யலாம், வைக்கலாம். ஒரு படத்துக்கு 200-300 கோடி வர்ற வருமானத்தை விட்டுட்டு யாராவது ஒரு நடிகர் இந்த மாதிரி வர முடியாது, யாருமே வர மாட்டாங்க. அதாவது விஜயகாந்தை வச்சு இவர் வர்றார். அப்படியே அவர் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும் வைக்கணும்னு சொன்னார், அது அவரோட அடிப்படையில் இவர் வர்றாரு. அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் 2026 சிஎம்ல எலெக்ஷன் சீட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இருக்கும். கூட்டணியில் தேவையில்லைண்ணே, இது கூட்டணி தேவையில்லை, அது செல்ஃபிஷாகவே வரணும். கூட்டணி வச்சாலே அது ஒரு ஃபால்ட்டு தேவை, தேவையில்லாத செல்ஃபிஷாக உண்டாக்க. ஆரம்ப காலத்துலேருந்து விஜய் ரசிகர் தான் நான். விஜய் நல்லா பிடிக்கும். அரசியலுக்கு வரணும்ல, வந்தால் தானே. வராமல் அப்படியே இருக்க முடியுமா? வந்தால் தான் நல்லது பண்ண முடியும். வந்ததுக்கப்புறம் பாருங்க, நிப்பாருன்னு தொடரும் அப்படியே. அது எப்படியும் ஓடுவார்? அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் ஓடிட்டாங்க. எங்கள் சப்போர்ட்லாம் எல்லாமே தளபதிக்கு இருக்குது. ஒரு ஆள் தான் தளபதினா, என் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே தளபதி ரசிகர்தே. ஆமாம். கண்டிப்பாக முதலமைச்சர் தான். எதிர்கட்சின்றது அடுத்த ஆப்போசிட் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் எதிர்கட்சி, நாங்கள் தான். ஆமாம், சுயேட்சையாத்தேன். கூட்டணி தான் வச்சுட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அடிமையாகவே உட்கார முடியாதுல்ல. ஆள்றதுக்கு வந்தாச்சு, நம்ம எடுக்கிற முடிவு தானே. இன்னொருத்தவர் சொல்கிறத வச்சு நான் இது பண்ணக்கூடாதுல்ல, அதனால் கூட்டணிலாம் வேணாம். நல்ல விஷயந்தே, நல்ல விஷயந்தே. வந்தது ஏற்றுக்குரிய விஷயம்.
அதுதான் வெற்றியை வந்து நிலைநாட்டுறதுக்கு தான் வந்து சேர்ந்துருக்காரு. அவர் தெரிஞ்சிருச்சு இந்த தளபதி தான் வரப்போகிறாரு அப்படின்றது. அதனால வந்து கூட்டணியில் அமைஞ்சு பொதுச்செயலாளராக இருக்காரு. ஆமாம். நாளையோட வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 1 வருஷம் ஆகுது. வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுவீங்களா? வாழ்த்துக்கள். இன்னும் கட்சி நல்லா வளரணுன்றக்காண்டி என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். எந்த ஊர்னா நீங்கள்? நாங்கள் மதுரை. ஆமாம், தனியாக வரும். ஆமாம். இதோ நாளையோட வந்து டிவிகே தொடங்கி 1 வருஷம் ஆகுது. வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுவீங்களா? வாழ்த்துக்கள். நல்ல வாழ்த்துக்கள்.